கண்டிப்பாக ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும். அது வந்து திமுகவுக்கு அநேகமாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, நெருக்கடியை உருவாக்கும். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அடுத்து அதில் மூவ் பண்ணுவாரா? பாஜகவில் வந்து வேட்பாளர் கண்டிப்பாக அங்கே விடுவாங்க. இந்த வாட்டி ஈஸியாலாம் ஒன்றும் திமுக வெற்றி பெற விட மாட்டாங்க. பாஜக வெற்றி பெற்று திமுக தோற்று போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. திமுக சகாப்தம் முடிஞ்சு போயிடும் தெரியுங்களா? அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது வந்து இடைத்தேர்தலில் தான் இவர் வெற்றி பெற்றார். அதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் மக்களெல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சி வச்சு அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கு வந்து சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி கிலோ கணக்கில் அனுப்பிவிட்டு அங்கே குத்து பாட்டெல்லாம் போட்டு படங்களெல்லாம் போட்டு காணிச்சு இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணது செந்தில் பாலாஜி. இப்போ வந்து அவரு விடுதலையான மறுநாள் நீங்கள் எப்படி அவரை வந்து அமைச்சராக்குனீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது அந்த ஈரோடு கிழக்கில் இவர் தான் கதாநாயகர். அவ்வளோ பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணலான்னா நீ எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க? இல்லை ரொம்ப டவுசர் கிழிஞ்சு போறையில் ஒரு ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நல்ல ஓட்டு வாங்கலன்னு இப்போ கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓட்டுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கௌரவமாக வாங்கி ஆகணும்ல. எப்படி வாங்குவீங்க நீங்கள்? இவ்வளவு ஆதரவெல்லாம் எல்லாரும் பாஜக ஆதரவு, அப்போ ஓபிஎஸ் ஆதரவு, டிடிவி தினகரன் ஆதரவு, சசிகலா எல்லாரும் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த ஆதரவு உங்களுக்கு இருந்த பிறகு நீங்கள் வந்து போன தடவை அசிங்கப்பட்டு தான் தோத்தீங்க. ஏன் திமுகவில் ரோடு கண்ணா உங்களுக்கு ரோடு கொண்டு தானே? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் இல்லையா? பிச்சை எடுத்துட்டு கிடைக்கணும். 10,000 கொடுத்தா நான் 20,000 கொடுக்குறேன், வரதை பார்த்துட்டு இறங்கிருக்க வேண்டியது தானே? அதானே சார் அரசியல். ஆட்சி பண்ணுங்க காமராஜர் மாதிரி, அரசியல் வந்து கருணாநிதி மாதிரி பண்ணுங்க. அப்படிதான் பண்ணணும். அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணணும். ஏன்னா நீங்க எதிர்த்து நிக்கிறது அது கருணாநிதி வாரிசு கூட நிக்கிறீங்க, எதிர்த்து நிக்கிறீங்க. இதுல இன்னொருத்தர் இப்போ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கார், நைஸா தப்பிச்சு நடந்தார். ஜோசப் விஜய் கரெக்டா லாக் ஆகி நிக்கிறார். இப்ப வேட்பாளரை விடலன்னா அசிங்கப்பட்டு போயிடும். இல்ல அவங்க சொல்லிட்டாங்களே எனக்கு 2026 தான் சொல்லிட்டாங்க. அதை இடைத்தேர்தல் என்ன செய்ய? அதாவது கட்சியை வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டீங்களா? அது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக சொன்ன வாசகம். பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் செபஸ்டியன் சைமனுக்கு ஆதரவு தெரிவித்தார். என்ன ஒரே மதம் இல்லை சார், என்ன விட்டு கொடுக்க முடியுமா? பெரும்பாலும் 99.99% விஜய் வந்து ஆளுங்க போய் நைஸாக நழுவி ஓடி போயிடுவார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் பை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் EVK இளங்கோவன் வந்து காலமாக இருக்கிறாரு. இப்போ என்னன்னா குறிப்பாக பார்க்கப்படுது என்னன்னா, அந்த தொகுதியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வருமா, அது எப்படிங்கிறது? அதாவது வந்து முதல்ல வந்து EVK இளங்கோவன் அவர்களுடைய மறைவுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நம்ம வந்து தெரிவிச்சிடும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது வந்து இடைத்தேர்தலில் தான் இவர் வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவருடைய மகன் வந்து நின்று உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்து போனதுனால அது காலியாச்சுது. அந்த இடத்துல இவர் இப்போ வந்து நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி இப்போ வந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் அது இறந்துருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சட்டசபைக்குடைய ஆயுள் காலம் வந்து 2026 மே மாதம் வரைக்கும் இருக்குது தமிழக சட்டசபையினுடைய ஆயுள் காலம். அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் 5 மாதம் 1.5 வருஷம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா டிசம்பர் இப்போ தான் அன்னைக்கு தானே, ஒரு பாதி கூட இன்னும் வரல. மொத்தத்தில் 1.5 வருஷம் இன்னும் இருக்குன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் கட்டாயம் அதுக்கு வந்து இடைத்தேர்தல் வச்சுருவாங்க. அந்த தேர்தலை வந்து முடிவு பண்ண வேண்டியது வந்து MK ஸ்டாலின் கிடையாது, இல்லை உதயநிதி கிடையாது, கனிமொழியும் கிடையாது. இது மத்திய தேர்தல் ஆணையம், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்தியா முழுக்க எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்த வருஷத்துல வேறு ஏதாவது தேர்தல் மாநில தேர்தல் நடத்தும் போது அதோடு சேர்த்து வைப்பாங்க. இதுதான் இது வரைக்கும் உள்ள நடைமுறை. ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக அங்கே இடைத்தேர்தல் வரும். அதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் மக்களெல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சி வச்சு அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கு வந்து சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி கிலோ கணக்கில் அனுப்பிவிட்டு அங்கே குத்து பாட்டெல்லாம் போட்டு படங்களெல்லாம் போட்டு காணிச்சு இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணது செந்தில் பாலாஜி. அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயிலில் போய் உட்காந்துருந்து களி தின்னுட்டு வந்து இப்போ அந்த இன்னமும் மாட்டிகிட்டு தான் இருக்கார். இப்போ வந்து அவரு விடுதலையான மறுநாள் நீங்கள் எப்படி அவரை வந்து அமைச்சராக்குனீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதனுடைய வாய்தான் நேற்று, அதாவது 13ஆம் தேதி நடந்துச்சு. பழையபடியும் அது அந்த ஹியரிங் வரும்போது அதே கொஸ்டினை திருப்பியும் கேட்டிருக்காங்க. அதே நீதிபதிகள் அதே கொஸ்டினை திருப்பி கேட்டிருக்காங்க. எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை வந்து
ஒரு அமைச்சரை வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து என்ன காரணம் சொல்லிட்டு வெளியே ஜாமீன் வாங்கினாங்க அப்படின்னா, அதாவது அவர் வந்து அமைச்சராகவே இல்லை. அதனால அவர் வந்து எந்த சாட்சிகளையும் கலைக்க முடியாது, கலைக்க மாட்டார், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அமைச்சராக இருந்தால் தானே அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் காரணமாக சொல்லி தான் அவர் ஜாமீனே வாங்கியிருக்காரு. வாங்கிவிட்டு இப்போ வந்து அடுத்த நாளே அமைச்சரும் ஆயிருக்காரு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி எழுப்பியிருக்கு. இப்போ 18ஆம் தேதி அதுக்கு வந்து அநேகமாக கொள்ளி வைப்பு இருக்கும் அவருடைய அந்த அமைச்சர் பதவிக்கு. இது சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டால் நீங்கள் அதை மீற முடியாது. அதுக்கு உள்ளாலே நீங்கள் மாற்றணும் ஏதாவது செய்யணும். இது அந்த ஈரோடு கிழக்கில் இவர் தான் கதாநாயகன். அவ்வளோ பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னா நீங்கள் எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க? பணத்தை கொடுத்துட்டே போக வேண்டியது தானே சார். நான் இவ்வளோ கோடி ரூபா வச்சுட்டேன், எந்த எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும்? கண்டிப்பாக ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும். அது வந்து திமுகவுக்கு அநேகமாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும், நெருக்கடியை உருவாக்கும் கண்டிப்பாக. அது எப்படி? ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இது அதுதான் சாதகமாக ஆளுங்கட்சியாக இருக்காங்க. போன தடவை அதே இடத்துல வந்து அதே தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தலில் இவங்க என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணாங்க, என்னென்னலாம் எத்வாளித்தனம் பண்ணாங்க, என்னென்னலாம் மோசடி பண்ணாங்கிறது நாடறிந்த விஷயம். கண்டிப்பாக இந்த வாட்டி அதை அவ்வளோத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. கண்டிப்பாக மத்திய தேர்தல் ஆணையம் சும்மா இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா கடந்த ஒவ்வொரு தேர்தலேருந்து அவங்க பாடம் கற்றுட்டு அடுத்தடுத்த தேர்தலில் கொஞ்சம் நடவடிக்கையை ஸ்டிக் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இந்த வாட்டி உள்ள இடைத்தேர்தல் வந்து அவ்வளோ இவங்க திமுகவுக்கு சாதகமாக அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் பணத்தை வீடு வீடாக கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லி பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்து போன எலெக்ஷனில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வந்து ரெட்டையிலை சின்ன வேணும்னு சொல்லி பன்னீர்செல்வத்தை அணுகி அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவர் கிளீனாக அந்த ரெட்டையிலை சின்னத்தை வந்து வாங்கிட்டார். இந்த வாட்டி என்ன செய்ய போறாரு? சின்னத்துக்கு இப்போ சின்ன அவர் கையில் தான் இருக்கு. ஆனாலும் அதுலேயும் ஒரு கேஸ் நடந்துட்டு என்ன செஞ்சாரோ அதே செய்வாங்க. அதில் ஒன்று ஒரு இது இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் ஆதரவு இருந்துச்சு. டிடிவி தினகரன் அங்கே வேட்பாளர் நிப்பாட்டிட்டு வாபஸ் வாங்கினார். ரெட்டையிலை சின்னத்தில் நிற்கிறாங்க, சரி அதனால நம்ம வாபஸ் வாங்க, அதை அண்ணாமலை சொல்லி அவங்க வாபஸ் வாங்கினாங்க. அவரே வாபஸ் வாங்க. ஆமாம், அவர் வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சாங்க அங்கே. அதே மாதிரி வந்து பாஜக வந்து ஆதரவு, அதிமுக எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த வாட்டி என்ன நடக்கும்? இல்லை ரொம்ப டவுசர் கிழிஞ்சு போறையில் ஒரு ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு அவங்க ஏரியா சார், அது அவங்க ஏரியா. கொங்கு பெல்ட் மட்டும் இல்லை, அவருக்கு வாழப்பாடி அவருக்கு ஊர். சேலத்தில் இருக்கிறது ஈரோட்டில் கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே நான் சைக்கிளில் போய் கட்சியை வளர்த்துன்னு சொல்லிட்டு நடந்தார். இப்போ அவருக்கு பெரிய சிக்கலே எடப்பாடி தான். கண்டிப்பாக அங்கே நல்ல ஓட்டு வாங்கலன்னு இப்போ கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓட்டு நீங்கள் ஓரளவுக்கு கௌரவமாக வாங்கி ஆகணும்ல. எப்படி வாங்குவீங்க நீங்கள்? இவ்வளவு ஆதரவெல்லாம் எல்லாரும் பாஜக ஆதரவு, அப்போ ஓபிஎஸ் ஆதரவு, டிடிவி தினகரன் ஆதரவு, சசிகலா, எல்லாரும் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த ஆதரவு உங்களுக்கு இருந்த பிறகு நீங்கள் வந்து போன தடவை அசிங்கப்பட்டு தான் தோத்தீங்க. எல்லாரும் விட்டு கொடுத்தீங்கன்னா நான் வெற்றி பெற்றுன்னு சொன்னீங்க. ஏன் திமுகவில் ஒரு ரோடு கண்ணா உங்களுக்கு ரோடு கொண்டு தானே? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் இல்லையா? பிச்சை எடுத்துகிட்டு கிடைக்கணும். நீங்கள் அரசியல் தானே பண்ணுறீங்க. நீங்களும் முன்னாள் முதலமைச்சர் தானே. அதுவும் வந்து ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போதே அரசியலில் எல்லாமே கூட இருந்தே பார்த்துட்டு இருந்தாலும் தானே. அவங்க ரோடு கண்ணா நீங்களும் கொடுக்க வேண்டியது தானே. அவன் 10,000 கொடுத்தா நான் 20,000 கொடுக்குறேன், வரதை பார்த்துட்டு இறங்கிருக்க வேண்டியது தானே. அதானே சார் அரசியல். அதான் அரசியல். நான் கேட்ட அப்படி தான் பண்ணுவேன். எதிராளி முடிவு பண்ணுறான் சார், நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சாக்கடையில் நின்று சாக்கடை லெவலுக்கு அவன் அரசியல் நடத்துனா நான் குதிச்சிடணும் சார். அதுக்குள்ள நான் கங்கையில் தான் நிற்பேன்னா நின்றுட்டு தான் நிற்கணும். மேலே நான் வந்து காமராஜரை வழியை தான் பின்பற்றுவேன். காமராஜ் ஆட்சி பண்ணுங்க, காமராஜர் மாதிரி. அரசியல் வந்து கருணாநிதி மாதிரி பண்ணுங்க. அப்படி தான் பண்ணணும். அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கிறது அது கருணாநிதி வாரிசு கூட நிற்கிறீங்க, எதிர்த்து நிற்கிறீங்க. அதே பித்தலாட்டம், அதே மோசடி, அதே விஞ்ஞான கொள்ளை, இது தான் நடந்துட்டு இருக்கு. விஞ்ஞான ஊழல் எல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம வந்து காமராஜர் மாதிரி நான் வந்து தர்மநயம் பேசிட்டுலாம் இருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆட்சி பண்ணும்போது காமராஜர் மாதிரி ஆட்சி நடத்துங்க. இந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது அரசியல்வாதியாக நீங்கள் கருணாநிதி மாதிரி அரசியல் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு அதுதான் சரி. அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறாங்களா? நீங்கள் நியாயமாக இருக்கும்போது வந்து அதாவது ஒரு சாதகமாக எடுத்துகிட்டு போகிறாங்களே, நீங்களும் இறங்கி அடிங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை இதில் ஏதாவது செய்வாருன்னு நான் நம்புகிறேன். அதைத்தான் நான் கேட்க நினைக்கிறேன். ரெட்டலை வந்து முடக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இல்லை, ரெட்டையில முடக்கப்படுமான்னு தெரியாது. இப்போ அவரு கையில் இருக்கு, முடக்கப்படுமா தெரியாது. அதில் என்ன நடக்க போகணும்னு தெரியல. பிரச்சனை வரல. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அடுத்து அதில் மூவ் பண்ணுவாரா? கண்டிப்பாக நிற்பாருன்னு அவரே போய் நிற்பாருன்னு நான் சொல்லலை. பாஜகவில் இருந்து வேட்பாளர் கண்டிப்பாக அங்கே விடுவாங்க. இந்த வாட்டி ஈஸியாலாம் ஒன்றும் திமுக வெற்றி பெற விட மாட்டாங்க. அங்கே வந்து பாஜகவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு காணிக்கணும்ல. கொங்கு மண்டலம்ல, அவரும் கொங்கு மண்டலத்தில் உள்ள சிங்கம் தானே. அதனால் கண்டிப்பாக அங்கே வந்து என்னென்னலாம் போன எலெக்ஷனில் பண்ணாங்களோ திமுக தரப்பில் இருந்து அதை அவ்வளோத்தையும் முறியடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையும் பண்ணுவாங்க. அதையும் அண்ணாமலை பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அதே மாதிரி ஒரு வேட்பாளரும் ஸ்ட்ராங்காக விட்டு அவங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது சார், தோத்தா ஒன்றும் திமுக பாஜகவுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அதில் தோக்குற போது அது இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திமுக தோச்சுன்னா என்ன ஆகும்? பாஜக வெற்றி பெற்று திமுக தோத்து போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. திமுக சகாப்தம் முடிஞ்சு போயிடும், தெரியுங்களா? அதனால வந்து ஒரு நல்ல ஓட்டு வாங்கினாலே பாஜக மேலே போயிடும் சார். அது இதில் இன்னொருத்தர் இப்போ சிக்கலில் மாட்டிட்டு இருக்கார், நைஸாக தப்பிச்சுட்டு நடந்தார்.
ஜோசப் விஜய் கரெக்டாக லாக் ஆகி நிற்கிறார். இப்போ வேட்பாளரை விடலைன்னா அசிங்கப்பட்டு போயிடும். இல்லை அவங்க சொல்லிட்டாங்களே எனக்கு 2026 தான் சொல்லிட்டாங்கல்ல. அதை இடைத்தேர்தல் என்ன செய்ய போறீங்க? அதாவது கட்சியை வந்து வேலையை ஆரம்பிச்சு விட்டீங்களா? அது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக சொன்ன வாசகம். இப்பவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு எஸ்கேப் ஆவார். இப்போ அதே தான் சொல்லிட்டு எஸ்கேப் ஆவார். அப்படி ஆயிண்டர்ல ஒரு தகுதி இல்லைன்னு போயிடுவார். அதுதான் அவர் சொல்லிட்டு நைஸாக நழுவார். கண்டிப்பாக ஆதரவு யாருக்காக தெரிவிப்பாரா? ஆதரவுலாம் தெரிவிக்க மாட்டார். பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் செபஸ்டியன் சைமனுக்கு ஆதரவு தெரிவித்தார். இல்லை ஒரே மதம் இல்லை சார், என்ன விட்டு கொடுக்க முடியுமா? அதில் வந்து கரெக்டாக அதை செய்தார். இனிமேல் வந்து வரக்கூடிய தேர்தல் அப்படிலாம் ஆதரவு கொடுத்தாருன்னா இவர் பிறகு அசிங்கப்பட்டு போயிடுவார். அதனால் வந்து இனிமேல் வந்து நாம் தமிழருக்குலாம் ஆதரவு கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பில்லை. கொடுத்தா இவருக்கு பெரிய இழப்பு தான். அது நாம் தமிழரை தவிர்த்துட்டு வேற யாருக்கும் இல்லை, யாருக்கும் ஆதரவு கொடுக்க வாய்ப்பில்லை. அவர் களம் இறங்கி ஆகணும், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி ஆகணும், வீடு வீடாக போய் நின்று ஆகணும், ஓட்டு போட வைக்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் சொன்னால் களத்தில் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பு இருக்கும். மக்களும் வந்து நல்ல பொழுதுபோக்காக பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியும் ஒரு இந்திய அளவில் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏற்கனவே கவனிக்கக்கூடிய தொகுதியாக தான் இருந்துச்சு. அந்த தேர்தல் வரும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனிப்பு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பணத்தை அள்ளி வீசுவாங்க திமுக தரப்பில். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நிற்க வேண்டியிருக்கும். பெரும்பாலும் 99.99% விஜய் வந்து ஆளை நிற்க மாட்டார். நைஸாக நழுவி ஓடி போயிடுவார். பைந்தாங்கொல்லி சார் அவர் எங்கே சார் நிற்பார்? நிற்க மாட்டார். அண்ணாமலை சொல்லுங்கள், இன்றைக்கி ஆளை விடுவார். யாரையாவது விட்டு பெரிய வியூ வச்சிருப்பார். இன்றைக்கி உடனே இப்போ ரெடி ஆயிடுவாங்க, தயாராகிடுவார். ஐபிஎஸ் சார் அவருக்கு திருடனுடைய போக்கும் தெரியும், திருடனுடைய திருட்டு புத்தியும் தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு தடவை ஏமாந்தாச்சு, பழையபடியும் அவர் என்ன இப்போ ஐபிஎஸ் மூளை எப்படி ஏமாறுவார்? நேரடி களம் வந்து திமுக பாஜக தான். அதான் இருக்கும். வேற என்ன கட்சி இருக்கு சொல்லுங்க? இல்லை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்தோம், அது 1 இயர் பெல்ட்டுங்கிறதுனால பாமகவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. பெருந்தன்மையாக சரி நீங்கள் நின்றுங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். இந்த ஈரோடு கிழக்கு களம் வந்து நேரடியாகவே பாஜக திமுக தான் பெரும்பான்மையா இருக்குதா? அது இல்ல அங்கேயும் வன்னியர் சமுதாயம் இருக்கு, மற்ற சமுதாயமும் இருக்கு, கவுண்டர் சமுதாயம் அதிகமாகவே இருக்காங்க. அதுல ஒன்றும் இது கிடையாது. விக்கிரவாண்டி வந்து அதுக்கு வன்னியர் அவங்க இன்னொன்று அது பாமக நின்று தோத்த தொகுதி. அதனால அவங்க ஏற்கனவே முன்னாடி அவங்க பாமக வெற்றி பெற்ற தொகுதியும் கூடாது. கடந்த திமுகவுக்கும் அதில் ஒரு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த தொகுதியில் அவங்க பாமகனுடைய அதிகாரப்பூர்வ எம்எல்ஏ ஆன தொகுதி. அதனால அவங்க கேட்டாங்க, அவங்கள இவங்க பாஜக பெரியார் மண்ணாச்சு விட்டு கொடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பெரியார் மண்ணில் தான் இந்த வாட்டியை நல்ல ஒரு இதாக பண்ண போகிறாங்க. அது பெரியார் மண்ணா என்ன மண்ணுங்கிறது அங்கே தெரிய போகுது. கண்டிப்பாக இதை விட மாட்டாங்க. கண்டிப்பாக நான் என்னுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்துவார். கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய செக் இதில் வைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். இவங்களும் அதிகாரிகள் இதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதிகாரிகள் எல்லாத்தையும் களத்தில் இறங்கி எல்லாம் பணத்தெல்லாம் அள்ளி வீசி. நிச்சயமாக அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திரு EVK இளங்கோவன் அவர்கள் போட்டி போடும்போது நம்ம பார்த்தோம், எல்லா மாவட்ட செயலாளர்களும் அங்கே போயிட்டாங்க. ஆமாம், ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. எப்படி வேலை நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதே மூமெண்ட் அங்கே திரும்பவும் காமிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காமிப்பாங்க. திரு செந்தில் பாலாஜி இப்போ இருக்கிறாரு. இப்போ அவர் சிறையில் இல்லை, அமைச்சராக இருக்கிறாரு. அப்படி 18ஆம் தேதி வருது. 18ஆம் தேதி வருது அமைச்சர். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், 18ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு முன்னாடி இவங்க அமைச்சரை இது பண்ணலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து டவுசரை கலத்தி விடுவாங்க. வேணா பாருங்கள். அது ஏன்னா திருப்பியும் கேள்வி கேட்டாங்க. ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க. 13ஆம் தேதி மறுபடியும் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு இன்னமும் அமைச்சரை எப்படி எந்த அடிப்படையில் அவர் அமைச்சரை நீடிக்கிறாருன்னே கேள்வி கேட்டுட்டாங்க. அது கரெக்டான கேள்வியும் கூட. நான் வந்து அவர் அமைச்சராக இல்லை, அதனால் அவர் வந்து இந்த சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டாருன்னு சொல்லி ஜாமீன் வாங்கி விட்டு மறுநாளே அமைச்சராகினீங்கன்னா அப்போ அவ்வளோ பேரும் பைத்தியக்கார மாதிரி ஆகுதுல்ல. சுப்ரீம் கோர்ட் சட்டங்கள் எல்லாமே. தேர்தல் நேரத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி சிறைக்கு செல்றது ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு. என்ன தேர்தல் வந்து தேர்தல் வருது இல்லை. அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்தார், வேலை பார்த்தாரு, எல்லாரும் பார்த்தோம். ஜெயிச்சதுக்கப்புறம் பரபரப்பாக ரன்னிங் வாக்கிலே போய் எல்லாத்துக்கும் டாட்டா காமிக்கிறதெல்லாம் செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி தான் அவ்வளோத்துக்கு காரணம் வெற்றிக்குன்னு அப்படி ஒரு பேசப்படும் போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் சிறைக்கு போகிறாரு, அடுத்து வெளியிடுறாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துன்னா அடுத்து சிறைக்கு போவாரா? இப்போ இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது என்னன்னா செந்தில் பாலாஜி ஒரு யோக்கியன்னு சொல்ல வாரிய. ஐயோ அப்படி இல்லை சார், அந்த ஆள் அயோக்கியன்னு சொன்னதே திமுக தான் சார். அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது, செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவர் போடப்பட்ட வழக்கு தான். போடப்பட்ட வழக்கு இல்லை, அப்போ இவர் முறைகேடு பண்ணாருங்கிறது தான். அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து இந்த பஸ் கண்டக்டர், டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வேலைக்கு பணம் வாங்கிட்டு வேலை கொடுக்கலங்கிறது தான் இது பிரச்சனையே. நிச்சயமா அந்த வழக்கில் தான் கரெக்டாக மாட்டிருக்காரு இவர் யோகின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நீங்க சொன்ன கருத்துக்கு நான் சொல்ல வரல. நிச்சயமா நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் வரும் நேரத்துலலாம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை செல்றாரு. அவருக்கு தலையெழுத்து. திமுகவுக்கு போராத நேரம்னு என்ன வச்சுடுங்க. ஏன் தெரியுமா?
ஈவிகேஎஸ் இளங்கோவன் வந்து அவர் மரணம் அடைவார்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது எதிர்பார்த்தாங்களா? உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போனார், வந்தார், அவ்வளோதான். ஏற்கனவே சமீபத்தில் கூட உடம்பு சரியில்லாமல் இருந்தார். வயசான எல்லாத்துக்கும் உடம்பு வயசு கம்மியான உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அதாவதுமே அவர் உடம்பு சரியில்லை அப்படி தானே நினச்சோம். அவர் வந்து மரணம் அடையக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒன்றும் வயசான ஆளெல்லாம் ஒன்றும் ஆகலை. அந்த அளவுக்குலாம் வயசு ஒன்றும் இல்லை. ஆனால் உடம்புல வேறு வியாதிகள் இருந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, நமக்கு வெளியே தெரியாமல் இருந்திருக்கு. அதில் அவர் இறப்பார் அப்படின்னு சொல்லி யாருமே ஒன்றும் ஆரிடமும் சொல்லலை, என்ன ஜோசியமும் சொல்லலை. அதனால் வந்து இவர் இப்போ 18ஆம் தேதி போகிறான்னு சுப்ரீம் கோர்ட் விவகாரம் அது. சுப்ரீம் கோர்ட்டை போய் இவருடைய எத்துவாளித்தனத்தை அங்கே போய் காணிச்சாங்கன்னா அங்கே எல்லா நீதிபதிகளும் உங்களுக்கு வந்து அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாக அங்கே இருப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? நிச்சயமா. இன்னொரு கேள்வி முக்கியமாக பார்க்கப்படுது என்னன்னா, அவர் வந்து பெரியாரின் நேரடி வாரிசு சரின்ட்டு கொடுத்தாங்க. அவர் பையன் அவர்கள் வந்து போட்டியிட்ட தொகுதின்னு கொடுத்தாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் வேற யாரும் வருவாங்களா, இல்லை அது திமுக யாரும் இருக்குமே தெரியல. காங்கிரஸ் அப்போ அந்த தொகுதி வந்து திமுக தானே? கண்டிப்பாக திமுக தான் நிற்பாங்க. தெரியல, அது காங்கிரஸுக்கு எல்லாம் விட்டு நழுவ பார்ப்பாங்க சார். ஆளுங்கட்சி சார், அது ஆளுங்கட்சி தான். இல்ல ஒரு தொகுதி கிடைக்கிறது வந்து திமுக காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. நிச்சயமா. யாருமே நாங்குநேரி தொகுதி நம்ம பார்த்துருப்போம். இடைத்தேர்தல் வரும்போது அதுல எந்த மாதிரியான விஷயம் மூவ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட திமுகவே கேட்டுச்சு எங்களுக்கு அந்த தொகுதி தாங்க. காங்கிரஸ் கடைசி நேரத்துல எங்களுக்கு வேணும்னு சொல்லி திட்டவட்டமா வந்து பேசி அந்த தொகுதியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. இதுல வந்து பெரியார் வாரிசு இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து இல்ல அடுத்து அப்படி இல்லை. பொதுவா வந்து ஒரு கூட்டணியில் யார் இருந்தாலும் சரிதான், அந்த கூட்டணியில் அந்த கூட்டணி தர்மம் பொதுவாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கட்சி கொடுத்துட்டோம், அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஆகிட்டாங்க, ஆகி இப்போ வந்து எம்எல்ஏ இருக்கும்போது அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியை வந்து அந்த கட்சி கொடுக்குறது தான் முறை. அதை கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. திமுக வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க இந்த வாட்டி. ஏற்கனவே அதில் நல்ல கெட்ட பேர் தான். இல்லை பணத்தை வழி இப்படி கொடுத்தா தான் உலகம் ஃபுல்லாக தெரியுமே. அந்த ஈரோடு கிழக்கு ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வருது, அப்போ முடியல, எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான். இப்போ அடுத்த பொது தேர்தலுக்கு என்ன நாள் இருக்குது, பாராளுமன்ற தேர்தலுக்கு நாள் இருக்குன்னு எல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடிஞ்சுது. இப்போ அப்படி இல்லை. அதே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் 6 மாதம் அதுக்கு முன்ன பின்னர் தான் இந்த தேர்தலே வரும். ஈரோடு கிழக்கில் தேர்தல் நடத்துவாங்க. ஏதாவது மற்ற வட மாநிலங்கள் அடுத்து தேர்தல் வரக்கூடிய இதை கனெக்ட் பண்ணி தான் ஏதாவது ஒரு மாநிலத்தோடு ஜாயின் பண்ணி தான் இதை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதிலிருந்து நீங்கள் தேர்தலை எட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளால இருக்கும் அந்த காலகட்டம். அதனால் இங்கே வந்து போய் நின்றுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அது வந்து கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக தரப்பில் இருந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா தோத்தது காங்கிரஸாக இருந்தாலும் போன தடவை காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு கொண்டாடினீங்களா, செந்தில் பாலாஜி தான் எல்லாம் வந்து வெற்றியை சாதிச்சார்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லா அமைச்சர்கள் அங்கே வந்து பண்ணாங்கல்ல, அதேமாதிரி இந்த வாட்டி வந்து அதே மாதிரி இருந்து வெற்றி பெறணும். பெறலை அப்படின்னா இது யாருக்கு போய் விடியும் அப்படின்னா உதயநிதி சின்ன வேளத்துக்கு போய் விடியும். அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஆன பிறகு அங்கே எதுவுமே பண்ணலை, அவர் நடந்த தேர்தல் இதுதான் முதல் தேர்தல், அதில் தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நிச்சயமா. நீங்கள் சொன்னதுலேருந்தே கேட்குறேன், திமுக கிட்டத்தட்ட நழுவ பார்க்குன்னு சொல்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் எம்பி கேண்டிடேட் போடும்போது நீங்கள் நழுவுதுன்னு சொன்னதுக்காண்டி சொல்கிற ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால அந்த தொகுதிக்கு வந்து நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு ஞான திரவியம் அவர்கள் எம்பியாக இருந்தார். அவருக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது அவருக்கான ஒரு கெட்ட பேர் இருக்குது. வந்துட்டு நியூஸ் ரீதியாக வந்துட்டுன்னு பேச்சு அடிபட்டோன்னே காங்கிரஸுக்கு அதை வந்து ஒதுக்குறாங்க, காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து மொத்தமாக காமனாக வருது. இப்போ எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஒரு தொகுதி தானே இதில் ஏன் அதான் அது ஒரு தொகுதிங்கிறதுனால தான் நானும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி பொது தேர்தல்னு வருதுல்ல, சட்டமன்ற பொது தேர்தல், பாராளுமன்ற பொது தேர்தலில் வந்து தொகுதி மாற்றுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க ஒழுங்காக செய்யலைன்னா அவனுக்கு பழையபடி கொடுத்தீங்கன்னா டெபாசிட் கூட கிடைக்காது. பொதுவாக எல்லா கட்சிக்கும் உள்ள பிரச்சனை தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தொகுதியை மாற்றி கூட்டணி கட்சிக்கு தள்ளி விடுவீங்க. இதெல்லாம் நடக்கும், எக்ஸ்சேஞ்சு நடக்கும். டிஆர் பாலு மட்டும் என்னவா எங்கே நின்னார் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு? எங்கள் தொகுதியில் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்து நின்னார். அங்கே அவருக்கு என்ன வேலை? ஏன் அங்கே போய் நின்னார்? அவர் அதுக்கு முன்னாடி நின்று தொகுதியில் போய் நிற்க வேண்டியதானே? அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க செயல்பாடு சரியில்லை, அதனால் தொகுதி மாற்றி நிற்போம்னு சொல்லி மாற்றிட்டு இருந்தாங்க. இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் இது வந்து தனியாக ஒரு இடைத்தேர்தல் வந்து அது காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்ற தொகுதி வேற. அதில் வந்து இவங்க அதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக இதை விட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க தான் நிற்பாங்க. அவங்கள வெற்றி பெற வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னுங்கிறதான் கேள்வி. இப்போ திமுக வந்து கடந்த தேர்தலில் வேறு அதே தொகுதியில் நின்று நல்ல எம்எல்ஏக்களெல்லாம் அங்கே அமைச்சர்களெல்லாம் அங்கே இருந்து மாவட்ட செயலர்கள்லாம் அங்கே இருந்து எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து இவர் வந்து திமுக தோளில் ஏறி வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்துட்டார். ஈவிகேஎஸ் இளங்கோவன் அது வந்து எல்லாரும் பார்த்தோம். இந்த வாட்டி அதேமாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன். பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பண்ணது விட மாட்டாங்க. தேர்தல் கமிஷன் அந்த அளவுக்கு இழிச்சாய்த்தனமாக இனிமேல் விடாதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தலைமை தேர்தல் கமிஷனரும் மாறிட்டார், தமிழக தேர்தல் அதிகாரியும் அந்த அதிகாரி இருக்கார், தமிழக தேர்தல் ஆணையர் இங்கே ஒருத்தர் இருக்கார்ல அவரும் வந்து மாற்றிட்டாங்க. எல்லாம் மாற்றி இப்போ புதுசாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மத்திய தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலை சிவியராக எடுக்கும்.
அண்ணாமலை எடுக்க வைப்பார். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கோல்மால் பண்ணாங்களோ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்களோ அடுத்து என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஓட்டு சீட்டில் இருந்து எங்கெங்கெல்லாம் முள்ள மாதிரித்தனம் பண்ண முடியுங்கலாம் இவருக்கு ஏற்கனவே நல்ல அனுபவ பாடம் கற்று வச்சிருக்காரு. அதனால் இது அவ்வளோத்தையும் கண்டிப்பாக பிடிப்பாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக களம் பாரதிய ஜனதாவுக்கு இடைத்தேர்தலில் இருக்குது. இப்போ பயங்கரமான ஒரு ஃபைட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஜெயிக்கிறது ஆனால் வெற்றி பெற்றா திமுக காங்கிரஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். அதனால் அவங்க வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்களும் இறங்குவாங்க. சும்மா ஒன்றும் விட்டுட்டு இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் தான் போட்டியிடும், திமுக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க அவங்களே கூட நீங்கள் போட்டியிடுங்கன்னு கொடுத்தா கூட இவங்க போட்டியிடுவாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு 6-7 மாதம் இல்லை ஒரு 10 மாதத்தில் தேர்தல் வந்து நிற்கும். ஒரு 7-8 மாதத்தில் வரும் கிட்டத்தட்ட வரப்போகுது. யாருக்குன்னே இடைத்தேர்தலில் பல ஆயிரம் கோடிகள்லாம் செலவழிச்சாங்கன்னு ஊடகங்களில் பார்த்தோம், பேசப்பட்டுச்சு. திரும்பவும் அதில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க நினைக்குமா திமுக ஆளுங்கட்சின்னு கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக செய்வாங்க. சீட்டை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அது பிறகு கண்டிப்பாக அதை வெற்றி. ஏன்னா அவங்க செய்வாங்க சார். திமுகவை பார்த்தீங்கன்னா இது ஒரு திருசங்கு சொர்க்கம் தான் அவங்களுக்கு. அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மதில் மேல் பூனையாக தான் ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு. ஏன்னா இதில் மோசடி நிறையா பண்ணினாங்கன்னா எல்லாமே வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லை EVKS நின்னாருன்னா அது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் திமுகவுக்கு அவங்களும் அவ்வளோ இது பெரியாருடைய நேரடி வாரிசு செஞ்சாங்க, செலவு பண்ணாங்க. இப்போ திமுக கேண்டிடேட்டே நிற்கல, காங்கிரஸுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொடுக்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்களான்னு கேட்குறேன். எல்லா மாவட்டத்திலையும் போய் எல்லா இதுவும் இவ்வளோ பணம் செலவழிப்பது. அதான் போன இடைத்தேர்தல் மாதிரி EVKS இளங்கோவனுக்கு இவங்க செயல்பட்டது மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பாக செயல்பட மாட்டாங்க. அதை தான் கேட்டேன். செயல்பட மாட்டாங்க, செயல்பட விட மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் விடாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் இவங்களும் அது திமுக காங்கிரஸ் இதுதான், அதனால எங்கள் ஆதரவு அவங்களுக்கு, அவங்க தான் போட்டிடுவாங்கன்னு அவங்க பாட்டு விட்டுட்டு இவங்க ஒதுங்க தான் பார்ப்பாங்க திமுக தரப்பில். அது அப்போ ஒதுங்கினா தான் நாங்கள் போன தடவை எல்லாம் களமாடினோம், நாங்களே போய் நின்று எல்லாம் பண்ணோம், அதனால் காங்கிரஸை வெற்றி பெற வச்சோம். இந்த வாட்டி நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம், மற்றபடி மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி பூசி மெழிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதை தான் இவங்க பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நாட்கள் இன்னும் இருக்குல்ல. ஏன்னா தேர்தலில் நான் டேட் வரணும், அறிவிக்கணும். மத்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு தேதியெல்லாம் அறிவிக்கணும். அது அடுத்து வரக்கூடிய எந்த மாநிலத்துக்கு தேர்தல் வருதோ அதோட சேர்த்து தான் வைப்பாங்க. இல்லை இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்தணுமோ இல்லை சேர்த்து ஒருமிச்சு தான் வைப்பாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன நடக்கும். நிச்சயமாக சார், அது இடைத்தேர்தல் அறிவித்து வரட்டு, வந்ததுக்கப்புறம் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெற மிக நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.